வணக்கம் மதுமிதாவின் காற்றுவெளி நேயர்களே. இன்றைக்கு நீர் அதிகாரம் படைத்த எழுத்தாளர் வெண்ணிலா அவர்களுக்கு நம் மதுமிதாவின் காற்றுவெளி சேனல் சார்பாக பாகீரதி விருது அளிக்கிறோம். அதிகாரம் ஆசிரியர் எழுத்தாளர் வெண்ணிலா அவர்களுக்கு காற்றுவெளி யூடியூப் சேனலில் நிறுவனர் மதுமிதா அவர்கள் பாகீரதி என்ற விருதை அளித்து பெருமைப்படுத்துகிறார்கள். எனக்கு பேச வார்த்தைகள் இல்லை. நீரதிகாரம் முதல் தொடர் விகடனில் வர்றப்பவே எனக்கு அது ஒவ்வொன்றும் பார்க்க மனசு நிறைஞ்சு தனிமிட்டு இருந்தது. இடையில ஒரு விளக்கு விருது அவார்டுக்கு அவங்க பேச வராங்க. மேடையில் நான் அனௌன்ஸ் பண்ணுறேன், வேற தவற பண்ணிட்டேன். மாலன் சார் வந்து அதை சரி பண்ணாங்க. ஐயோ இவ்வளோ நினைவாற்றல் இல்லாமல் இருக்கிறோமே அப்படின்ட்டு இருந்து நான் தொடர்ந்து அவங்ககிட்ட வேலைகள் இருக்கிறாங்க, களப்பணிகள் செய்கிறாங்க, ஒன்றுமே நம்மளால் பண்ண முடியாது அப்படின்னு இருக்கிறப்போ ஒரு பதிவு போட்டுருக்காங்க. முடியுது எனக்கு என்னன்னே தெரியல. எனக்கு மனசு தழுவி வந்தது. உடம்புல பேசிட்டே இருக்கிறப்ப தான் யோசிச்சே பார்க்கல. சொன்னேன் நான் அவங்ககிட்ட, எனக்கு தோணுதுமா பாக்கியத்தின் தரலாம் அப்படின்னு. நீங்கள் சொன்னதே போதும் மது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வெரி சாரி, பேச முடியல. நான் சொன்ன வாங்க காப்பாற்றணும், அந்த விருது தரணும் அப்படின்னு. அதனால தான் வந்தாங்க. எப்போ தரணும்? ஒரு மேடையில், பெரிய மேடையில் ஒரு கேஷ் அவார்டோட இதெல்லாம் தரணும்னு எனக்கு ஆசை. ஆனால் முதல்ல சந்திக்கிறப்போ இதை கொடுத்துடலாம் அப்படின்னு. ரொம்ப சந்தோஷம்ப்பா. தொடர்ந்து தேங்க்யூப்பா. நீங்கள் பேசுங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா பாகீரதன் தான் வந்து கங்கையை வந்து ரொம்ப பிரயத்தனப்பட்டு பூமிக்கு கொண்டு வரதா நம்மளுடைய புராணங்கள் சொல்லுது. அப்படி நீர் சார்ந்த ஒரு நாவல் எழுதி முடித்து அது வெளிவந்திருக்கிற தருணம் பாகீரதி என்று வீரத்தோடு வந்து அழைத்து கொண்டு எல்லா தருணங்கள்லையும் மது இருந்திருக்காங்க. ஒரு முறை என்னுடைய கவிஞர்களுக்காக முதல்வரை நாங்கள் முதல்வரிடம் வந்து வாங்க போகும்போதும் அந்த கட்டத்திலே என்னோட வந்து தமிழ் இலக்கிய சூழலில் ஒத்த சிந்தனையோடையும் எல்லா காலங்கள்லையும் உடன் பயணிக்கிற நண்பர்கள் எதுவாக குறைந்து அந்த குறையை தோழி தான் மது. மிக சந்தோஷம். எனக்கு ரொம்ப பேசணும்னு இருக்கு. என்ன பேசணும்னு தெரியல, வார்த்தைகள் வர மாட்டேங்குது. முருகேசா அவர்களுக்கும் இவர்களுக்கும். இவங்க ஜீரா இங்க இருக்கிறாங்க. ஜி ராகவன் அவங்க வந்து என்னுடைய மகன் இன்னைக்கு ஸ்வீட் காரம் காப்பி அப்படிங்கிற சிறுகதை எழுதி வெளியிட்டிருக்கிறாங்க. இங்க இருக்கிறாங்க. தம்பி நீங்களும் நீங்க இதுக்காகவே வந்தவங்க அவங்க 2 பேரும். சொர்ண பாரதி அவர்களும் ஜீவரேகா தென்சென்னை தமிழ் சொல்லும் 2 பேருமே இவங்க நிறுவனவங்க. அவங்க அதில் தொடர்ந்து பணியாற்றி இருக்கிறவங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக வந்து அவங்க பெரிய எழுத்தாளர் அப்படின்னாங்க. பெரிய எழுத்தாளர், நம்ம எழுத்தாளர் வாங்க அப்படின்னோடனே ரொம்ப 2 நிமிஷம் கூட ஆகலை. ஓடி வந்து நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்த எல்லாருக்குமே நான் மனம் நிறைந்த நன்றியை சொல்லிக்கிறேன். அப்புறம் இவங்க பாதுகாப்பு ரகசியத்தை காப்பாற்றி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னவருக்கும் மகனில் இருக்கிற அனைவருக்கும் சுரேஷ் வெண்ணிலா மனம் நிறைஞ்சிருக்கு. அது மேலே பேசுகிறத எல்லாருக்கும் நன்றி.